மொழியை உயிரோடு பிடிக்க வேண்டும் என்பதே நமது குறிக்கோள். யாரும் பின்செல்லக்கூடாது. கடலுக்கு நாங்க பயப்படுறோம் செய்யா. இந்த அலைகள் எங்களை விழுங்கும் மாதிரி இருக்கு. பாண்டிய வீரர்கள் தான். ஆனா இது பயத்தை அடக்கி நின்றால் தான் வெற்றி வரும். முன்னேறு. பாண்டிய படைகள் கடலுக்கு சென்றன. மின்னல் இரவில் போர்க்கப்பல்கள் மோதின. அருள்மொழி வீரர்களுடன் போராடினான். கடலின் ஒளியில் அவன் குரல் ஒலித்தது, இது சோழனின் கடல். அருள்மொழி ஈட்டி வைத்து தடுத்தான், கடுமையாக போர் செய்தான். அருள்மொழி ஈட்டி வைத்து தடுத்தான், கடுமையாக போர் செய்தான். அருள்மொழி வீரர்களுடன் போராடினான். கடலின் ஒளியில் அவன் குரல் ஒலித்தது, இது சோழனின் கடல். தாமோதரன், நானே வருகிறேன். அருள்மொழி, வாருங்கள் ஒரு கை பார்க்கலாம். அருள்மொழியும் தாமோதர பாண்டியனும் மோதினார்கள். ஆனால் இருவரின் கண்களிலும் ஒரே வலி. அவர்கள் உணர்ந்தார்கள், வெளிநாட்டு வேட்டையாடிகள் தமிழக கடலை கைப்பற்ற முயற்சிக்கிறார்கள். நாம் சண்டையிடும் நேரம் இல்லை, அருள்மொழி சொன்னான். இப்போது ஒன்றிணைய நேரம் வந்துவிட்டது. சோழச் சூரிய சின்னம், பாண்டிய சந்திர சின்னம் இரண்டும் இணைந்தது. அந்த நொடியே பிறந்தது தென்களப்பாளர் சாம்ராஜ்யம். கடல் மீண்டும் குரல் கொடுத்தது. சோழமும் பாண்டியமும் இணைத்து விட்டது.